Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாம் உங்களுக்கு ஃப்ரீயாகவே சாய்ஸ் ஃபில்லிங் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா போட்டு கொடுக்குறதுக்கு நாம் ரெடியாக இருக்கிறோம். சாய்ஸ் லிஸ்ட்டு நம்ம வந்து கொடுக்க முடியாது. சாய்ஸ் ஃபில்லிங் வேணால் நம்ம போட்டு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். சரியா? அதனால் நீங்கள் எப்போ வேணால் தொடர்பு கொள்ளுங்கள். ஓகே, அதாவது டாப் 50 காலேஜஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த ரேங்க், அதாவது நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அப்படின்னு சொல்லி ரேங்க்லாம் நம்ம கொடுக்க கிடையாது. சும்மா சீரியல் நம்பர் தான் என்னாச்சு பார்த்தா கொடுத்துருக்கோம். நீங்கள் ரவுண்ட் 1ல் வரீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த காலேஜஸை எப்படி வேணாலும் சஃபல் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ரவுண்ட் 2ல் வரீங்க அப்படின்னா இந்த மாதிரியான காலேஜஸில் எந்த கோர்ஸ் இருந்தாலும் நீங்கள் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கணும். ரவுண்ட் 3ல் வரீங்க அப்படின்னா இந்த காலேஜஸில் சீட் இருக்கிறது ரொம்ப கடினம் தான். அப்படி ஏதாவது 1-2 சீட் வந்து உங்களோட கம்யூனிட்டிக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு அதையும் நீங்கள் ரெடி ஆகிக்கணும். ஓகே, அதாவது நீங்கள் இப்போ வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த காலேஜோட கோடு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜோட நேம். ஏன் காலேஜோட கோடு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஒரே காலேஜ் பேர்லேயே 2 கேம்பஸ் இருக்கும், 3 கேம்பஸ் இருக்கும். சரியா? அப்போ கோடு தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ சிஇஜி கேம்பஸ், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஇஜி கேம்பஸ் கவுன்சிலிங் கோட் நம்பர் 1 சொல்லுவோம், இல்லாட்டி 1001 சொல்லலாம். அதுக்கப்புறம் பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா 2006. அதுக்கப்புறம் எம்ஐடி கேம்பஸ் சரியா 1004 சொல்லலாம், நம்பர் 4 அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது 2007. சிஐடின்னு சொன்னாவே அது கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தான். சரியா? சென்னையில் இருக்க காலேஜ்லாம் சிஐடி கிடையாது, அது சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அது வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜ் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? சிஐடி கோயம்புத்தூரோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 2007 அட்டானமஸ் காலேஜ். அதுக்கப்புறம் எஸ்எஸ்என் காலேஜ் 13-15. சரியா? எஸ்எஸ்என் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான காலேஜ், டாப் பிளேஸில் தான் எப்பயுமே இருக்கும். பிளேஸ்மெண்ட் பற்றி பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஜிசிடி, சரியா? கோயம்புத்தூர் ஜிசிடி வந்து பார்த்தீங்கன்னா 2005 கவுன்சிலிங் கோடு அட்டானமஸ் காலேஜ். அதுக்கப்புறம் தியாகராஜர் காலேஜ் 5008, ரொம்ப முக்கியமான காலேஜ் இதுவும். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஏசிடி கேம்பஸ். ஏசிடி கேம்பஸில் அதிகமாக ஃபெமிலியராக இசிஇ, ட்ரிபிள்இ, அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸு, இந்த மாதிரி கோர்சஸ்லாம் இங்கே இருக்காது. ஏசிடி கேம்பஸில் பெட்ரோலியம் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி கோர்ஸ் தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி டிஃப்ரெண்டான கோர்சஸ் வந்து நீங்கள் எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஏசிடி கேம்பஸை நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சிஎஸ்ஐஆர்னு சொல்லுவோம். சரியா? அதாவது சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கோர்சஸ் தான் இருக்கும். 5012 இது ஒரு நல்ல கேம்பஸ் தான், காரைக்குடியில் இருக்கக்கூடிய கேம்பஸ். அதுக்கப்புறம் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கேசிடி கேம்பஸ் இப்போ 27-12 கவுன்சிலிங் கோடு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். சரியா? 12-19 ஸ்ரீபெரும்பூரில் இருக்கக்கூடிய காலேஜ், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் 12-19 கவுன்சிலிங் கோடு. வெங்கடேஸ்வராவில் நிறையா கேம்பஸ் இருக்குது. சரியா? வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது, வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங் சொல்லி ஒரு கேம்பஸ் இருக்குது, 3 கேம்பஸ் இருக்குது. சரியா? அதில் ரொம்ப முக்கியமான கேம்பஸ் இதுதான். 12-19 கவுன்சிலிங் கோட் நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. சரியா? அப்ளைட் ரிசர்ச், இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிஎஸ்சி ஐடெக்னு சொல்லுவாங்க. இது வந்து 23-77 கவுன்சிலிங் கோடு, அதை நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் 26-15. அதுக்கப்புறம் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய காலேஜ். சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 13-17 கவுன்சிலிங் கோடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடி. சரியா? இது வந்து ரொம்ப முக்கியமான காலேஜ் தான், அழகப்பா செட்டியார் காலேஜ். சரியா? 5901, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஃபஸ்ட்டு கேம்பஸ் 27-18. கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் 27-11 அட்டானமஸ் காலேஜ். மெப்கோ, அதாவது சவுத் சைடில் ஒரு முக்கியமான காலேஜ், தவிர்க்க முடியாத காலேஜ் மெப்கோ 49-60. ஆர்எம்கே 11-13 ரொம்ப முக்கியமான காலேஜ். பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் 12-10. சரியா? அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி 49-74. பிளேஸ்மெண்ட்டை கொஞ்சம் பார்த்துக்கணும் திருநெல்வேலி காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் மீனாட்சி சுந்தரேசன் காலேஜ். சரியா? கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய காலேஜ். மீனாட்சியிலே 2 கேம்பஸ் இருக்குது. கேகே நகரில் ஒரு கேம்பஸ் இருக்குது, கோடம்பாக்கத்தில் ஒரு கேம்பஸ் இருக்குது. தெளிவாக பார்த்துக்கோ. கோடம்பாக்கத்தில் இருக்க கேம்பஸ் வந்து 13-09. ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் ராமபுரம் கேம்பஸ் எஸ்ஆர்எம்ல 13-04. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 13-21 கிண்டியில் இருக்கக்கூடிய கேம்பஸு. பிளாஸ்டிக் ஓரியன்டான கோர்சஸ் எல்லாமே என்ன சொல்லுறது இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் 11-20. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாரி அம்மன் 27-02. இன்ஸ்டியூட் ஆஃப் அதாவது ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜி. சரியா?
இந்த காலேஜ் நேமை மாற்றிட்டாங்க. இருந்தாலும் இப்பயும் டிரான்ஸ்போர்ட் காலேஜ் தான் நம்ம சொல்கிறோம். 2709. அதுக்கப்புறம் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் 1419. யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி, சரியா, அதாவது பிட் கேம்பஸ்ன்னு சொல்லுவோம், சென்னையில் திருச்சியில் இருக்கக்கூடிய காலேஜ் 3011. அதுக்கப்புறம் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2618, ரொம்ப முக்கியமான காலேஜ். ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் 1306, சரியா. அதுக்கப்புறம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் 2719. அதுக்கப்புறம் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2706. ஆர்எம்டி 1112. அதுக்கப்புறம் தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. தந்தை பெரியார் செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் நீங்கள் பிளேஸ்மெண்ட்டை பார்த்துட்டு செக் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். 15-16 கவுன்சிலிங் கோடு. அதுக்கப்புறம் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். என்ன சார் ராஜலட்சுமியை இங்கே கொண்டு வந்து போட்டு வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கேட்கலாம். அதனால தான் சொன்னேன், இது சீரியல் நம்பர் மட்டும்தான். நீங்கள் உங்களுக்கு தேவையான விருப்பப்படி நீங்கள் இதை சஃபல் பண்ணி வச்சுக்கலாம். 12-11, சரியா. பனிமலர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 1231. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர் 2603. ஆர்எம்கே 1128, சரியா. அதுக்கப்புறம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் 1422. வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி மதுரை 5986. ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2722. அதுக்கப்புறம் சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி 3819. ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி செகண்ட் கேம்பஸ் சாய்ராமில் 1324. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் அதாவது இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் யோசித்து எடுக்கணும், சரியா. 3465. பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் பரவாயில்லாமல் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோயில்பட்டி, அதாவது சவுத் சைடில் ரொம்ப முக்கியமான நம்ம சொல்லும் போது தியாகராஜா காலேஜ், மெப்கோ காலேஜ், இந்த நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கப்புறம் வேலம்மாள், சரியா. இந்த 4 காலேஜ் தான் ரொம்ப முக்கியமானது. கவர்மெண்ட் காலேஜ் நம்ம சொல்லும் போது திருநெல்வேலி அந்த ரீஜனல் கேம்பஸ், சரியா. அப்போ நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோயில்பட்டி பார்த்தீங்கன்னா 4962 கவுன்சிலிங் கோட் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சரியா. இது பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளூரில் இருக்கக்கூடிய காலேஜ் 1237. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோவில், சரியா. இந்த காலேஜில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு நினச்சி பார்த்தா எடுக்கணும். பிளேஸ்மெண்ட் ஓரளவுக்கு தான் இருக்கும். நீங்கள் 7.5 ரிசர்வேஷனில் வரீங்க அப்படின்னா இந்த காலேஜை நீங்கள் ட்ரை பண்ணலாம். மற்றபடி இந்த காலேஜை நீங்கள் கொடுக்க வேணாம். 40-23. அதுக்கப்புறம் பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இப்போ அட்டானமஸ் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். 5910. எப்படி நம்ம சவுத் சைடில் மெப்கோ, வேலம்மாள், அதுக்கப்புறம் நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோயில்பட்டி தான் சொன்னோமோ, அதே மாதிரி பிஎஸ்என்ஏ காலேஜ் திண்டுக்கல் காலேஜ் பிளேஸ்மெண்ட்டை பற்றி பிரச்சனையே இல்லை. 5910, சரியா. இந்த காலேஜும் நீங்கள் கொடுக்கலாம். இதை நீங்கள் என்ன தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் 4678, சரியா. அதாவது நீங்கள் விரும்பக்கூடிய காலேஜ் ஒருவேளை இந்த லிஸ்ட்டில் இல்லாமல் இருக்கலாம். இது சும்மா சீரியல் நம்பருக்காக தான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த காலேஜஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 வரும்போது நீங்கள் டாப்பில் இந்த காலேஜை கொடுக்கலாம். இதை சஃபில் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். அதனால் இதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.